ஹலோ ஷரஸ், இந்த வீடியோவில் அலிகேட்டர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக பிகினர்ஸ்க்கு எப்படி வந்து யூஸ் ஆகுமோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். செட்டிங்ஸ் எதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இண்டிகேட்டர் செக்ஷன் போங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கும் அலிகேட்டர் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஜாவா பீரியட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். அஸ் ஃபார் த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸே இருக்கட்டும். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். நான் அந்த லைன் மட்டும் நான் திக்னஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி வேறு எந்த சேஞ்சும் நான் அதில் பண்ணல. கலரும் சேஞ்ச் பண்ணல. எந்த இதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. அதே மாதிரி நீங்களும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 3 லைன் இருக்குது. இந்த 3 லைனில் எது நமக்கு இம்பார்ட்டண்டான லைன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த க்ரீன் லைன் தான் இம்பார்ட்டன்ட் லைன். க்ரீன் லைன் மட்டும்தான் வந்து நமக்கு மார்க்கெட்டோட டைரெக்ஷனை ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த க்ரீன் லைனை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய ட்ரேடுமே சக்ஸஸ் ஆகும். பட் இந்த 2 ரெட் லைனும் அதுவும் முக்கியம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். வேவ் லென்த் ஃபஸ்ட்டு இந்த அலிகேட்டர் வந்து வேவ் லென்த் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் லெவலில் இருக்கணும். ஸோ இந்த பிளேஸில் பாருங்களேன், ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வேவாக இருக்குது. ஸோ இது டோட்டலாக பாருங்கள், ஒரு பர்ஃபெக்டான வேவ். இந்த மாதிரி வேவ் தான் வந்து உங்களுக்கு டவுன் டைரெக்ஷன்லேயே வரும், அப் சைடு உள்ள டைரெக்ஷன்லேயே வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்டான ட்ரெண்டு கிரியேட் ஆகுது. அந்த ட்ரெண்டில் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எப்போ வந்து அப் டைரெக்ஷன் அண்ட் டவுன் டைரெக்ஷன் வரும், அதை எப்படி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது? இந்த 3 லைனில் எதை வந்து லைனை கட் பண்ணால் நம்ம வந்து டைரெக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை. இந்த க்ரீன் லைனும் பாருங்கள், ப்ளஸ் இந்த க்ரீன் லைன், அதுக்கப்புறம் இந்த ரெட் லைனுமே நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த க்ரீன் லைனை பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு ரெட் லைனை கட் பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் லைனை கட் பண்ணியிருக்கு. பட் இந்த ரெட் லைனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல டவுன் கேண்டில் வந்திருக்கு. ஒன்ஸ் கட் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள் 3 க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா 3 கேண்டிலுமே எடுக்க முடியும்னா கிடையாது. இந்த கேண்டிலை நீங்கள் என்ட்ரி எடுத்தாலே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டுக்கும். ஒன்ஸ் இந்த 2 ரெட் லைனையும் கட் பண்ணி மேலே போனதுக்கு அப்புறமா வரக்கூடிய கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது வந்து அப் டைரெக்ஷனுக்கு. டவுன் டைரெக்ஷனுக்கும் சேம் மெத்தட் தான். டவுன் டைரெக்ஷனுக்கும் பாருங்களேன், இந்த 2 ரெட் லைனையும் கட் பண்ணி கீழே வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம டவுன் ட்ரேட் எடுக்கணும். இந்த இடத்துல டவுன் ட்ரேட் எடுத்திருந்தா நமக்கு பாசிட்டிவ். இல்லை நீங்கள் வெயிட் பண்ணி இந்த கேண்டிலில் நீங்கள் எடுத்திருந்தாலும் இது நமக்கு நெகட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த கேண்டிலில் சக்ஸஸ் ஆகிருக்கும். ஸோ மேக்ஸிமம் மார்டிகல் 1ல் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் மார்க்கெட்டை எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கும். பட் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல அந்த லைன் எல்லாம் பாருங்களேன். ஸோ ஓவரால் லைனே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கரெக்டான வேவில் இல்லை. அப்போது நம்ம இந்த இடத்துல ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ லைவ் எக்ஸாம்பிளாக நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரேடு கரெக்டாக இந்த இடத்துல கட் ஆகிருக்கு இல்லையா? அப்போது இந்த இடத்துல என்ட்ரி நம்ம நெக்ஸ்ட் கேண்டிலில் கூட டவுன் என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட் கேண்டிலையும் டவுன் என்ட்ரி எடுக்கிறேன். இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும். என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தால் ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரியாக வந்திருக்கும். நம்ம வீடியோ பண்ணுறது கவனிக்கலை, அதனால் நம்ம என்ட்ரி எடுக்க முடியல. வெயிட் பண்ணலாம். அண்ட் இந்த கேண்டில்லையுமே இதுலேயுமே நம்ம நெக்ஸ்ட்டு என்ட்ரி வந்து டவுன் என்ட்ரி எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த லைனும் கட் பண்ணிடுச்சு, இந்த ரெட் லைனுமே வந்து இந்த ரெட் லைனையும் கட் பண்ணிடுச்சு. நம்ம தாராளமாக எடுக்கலாம். இதில் ஒரு டவுன் ட்ரேட் அண்ட் எகெயின் இதில் ஒரு டவுன் ட்ரேட் வந்து தாராளமாக எடுக்கலாம். அண்ட் அப் ட்ரேடுக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி லைன் வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. யூஎஸ்டிஎம்எக்ஸனும் டவுன் டைரெக்ஷன் தான் வந்து
வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த அல்லிகேட்டர் இண்டிகேட்டர் வந்து எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ என்ன தான் ஃபஸ்ட் ஒன் நமக்கு வந்து நெகட்டிவாக வந்திருந்தாலுமே மார்ட்டிங்கலில் நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் தான் ஏஐடியூஎஸ்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் தான், ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அண்ட் யூஎஸ்டி எம்எக்ஸ்லாம் நமக்கு டேரெக்டாகவே ஷோர் ஷார்ட்டாகவே நமக்கு ஐடிஎம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இண்டிகேட்டரை நீங்கள் வந்து டெமோவிலே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் கண்டினியூவாக ஒரு 3 கரன்சிலையுமே நான் என்ட்ரி எடுத்தேன். அந்த 3 கரன்சிலும் நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போ இதோட சக்ஸஸ் ரேஷியோ என்னன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப் டைரக்ஷனுக்கு நான் என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்குறேன். இன்கேஸ் என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா ஓகே ஃபைன். இதே கான்செப்ட் தான் அப் டைரக்ஷனுக்கும். ஸோ இந்த 2 ரெட் லைனையுமே கட் பண்ணி க்ரீன் லைன் மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப் என்ட்ரி எடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, சப்போர்ட்டில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸில் இருக்கா, இந்த கன்ஃபர்மேஷனும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அப்டேட் எடுக்க போகிறீங்க, கரெக்டான சப்போர்ட் லெவலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அது வந்து ஹை லெவல் அக்யூரசி. ஓகே, இன்னும் அப் டைரக்ஷனுக்கு எனக்கு எந்த இதுவும் வரல. ஸோ அதனால் நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி தான், அண்ட் கேண்டில் பேட்டர்ன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி மட்டும்தான் ஹை அக்யூரசி கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் நம்மளுடைய விஐபி குரூப்பில் சிக்னல்ஸ் நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கேன். அண்ட் எவ்ரி சாட்டர்டே சண்டே நம்மளுடைய பப்ளிக் குரூப்பில் சிக்னல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியும் வந்து 9 PM. ஸோ அந்த பப்ளிக் குரூப் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலே நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.